கன்னியாகுமரி மாவட்டம் மகாதானபுரத்தில் தாவேகா தலைவர் விஜய் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது ஏற்கனவே தாவேகா சார்பில் பல்வேறு வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது மேலும் சில வாக்குறுதிகளை அவர் அறிவித்து தனது ஆதரவுகளை தாவேகாவுக்காக திரட்டினார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தாவேகா தலைவர் விஜய் அங்கு கன்னியாகுமரியில் என்னென்ன விஷயங்களை பேசினார், குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகளை என்ன அறிவித்தார், இவ்வாறு விவரங்கள்? வணக்கம் சரவணன். அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தேர்தல் பரப்புரைக்காக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் வந்துள்ளார். அவர் கன்னியாகுமரி ரவுண்டானா பகுதியில் தனது பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார். திறந்தவெளி வாகனத்தில் இருந்து தனது வேட்பாளர்களை ஆதரித்து விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். மேலும் புதிய அறிவிப்புகளை, அதாவது தேர்தல் அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக பல்கலைக்கழகங்கள் கொண்டு வரப்படும், அதே போன்று ஆதார் கார்டு போன்று புதிய ஒரு செயலியை கொண்டு வந்து அரசத்தின் நலத்திட்டங்களை தங்கள் வீட்டு வாசலிலே கொண்டு வருவதற்கான வழிமுறைகளை தெரிவித்துள்ளார். அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதை தவிர்க்கும் விதமாக இந்த புதிய திட்டத்தை கொண்டு வந்துள்ளார். இதுபோன்ற திட்டங்களை முதற்கட்டமாக அறிவித்து வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர்களுக்கு விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டார். முன்னதாக அவர் கன்னியாகுமரி மகாதானபுரம் ரவுண்டானாவில் திறந்தவெளி வாகனத்தில் வந்து இறங்கியவுடன் அங்கிருந்து சைக்கிள் பயணமாக அங்கிருந்த ஆண்கள், பெண்கள் என பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். அவர்களை பார்த்து கையசைத்து வாக்கு சேகரித்தார். அந்த மகாதானா ரவுண்டானாவில் சுமார் 15 நிமிடமாக சைக்கிள் பயணத்தில் மேற்கொண்ட நடிகர் விஜய் பின்னர் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாகனத்தில் நின்று வேட்பாளர்களை ஆதரித்தார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி, பத்மநாபுரம் சட்டமன்ற தொகுதி, குளச்சல் சட்டமன்ற தொகுதி, கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி, விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை ஆதரித்து வாக்குகளை சேகரித்தார். மேலும் அவர் பேசுகையில் வருகின்ற தேர்தல் 23ஆம் தேதி காலை வீட்டிலிருந்து சாமி கும்பிட்டு விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க உங்களுடைய உறவினர்களை அழைத்து செல்ல வேண்டும். இங்கு இருமுனை போட்டிதான் நிலவுகிறது. தமிழகத்தில் திமுக, டிவிக என்ற இருமுனை போட்டிதான் நிலவுகிறது. எனவே வாக்காளர்கள், அன்பு தம்பிமார்கள் விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என தனது உரையை நிறைவு செய்து தற்போது தனது வேட்பாளர்கள் ஆதரித்து அவர்களுக்காக அவர் ஆளுயரம் ஆலை அணிவித்தும் அவர்கள் கொடுக்கிற அன்பளிப்பை பெற்றுக் கொண்டும் விசில் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு வருகிறார் சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.